இப்போ தான் மீன் பிடிச்சோம். நல்ல ஒரு குட் சைஸ் மீன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, என்கிட்ட இருக்க கலெக்ஷனை வச்சுட்டு இன்னைக்கு ஒரு ஃப்ராக்கோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்துலேருந்து என்ன ஃப்ராக் யூஸ் பண்ணேன் அப்படின்றத பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதே நான் ஸ்டார்டிங்கில் ஒரு இப்போ நீங்கள் பார்த்தா புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஃப்ராக் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது ஓரளவுக்கு நல்லது. இது வந்து ஒரு 10 கிராம்லேருந்து இது வந்து கிடைக்கும். இந்த ஃப்ராக் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபாய்க்குள்ள மார்க்கெட்டில் இப்போ சேல்ஸ் பண்ணுவாங்க. இதுவே நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டரு. இப்போ காஸ்ட் கூட இருக்க ஃப்ராக்ல மட்டுமே மீன் அடிக்கும் எதிர்பார்க்க முடியாது. இதுலேயுமே நல்லா மீன் அடிக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் இது இந்த மாதிரி ஃப்ராக்லாம் நான் வாங்கி ட்ரை பண்ணேன். இதில் பழகிட்டு தான் கொஞ்சம் நான் முன்னாடி எல்லா ஃப்ராக்கும் வாங்கி யூஸ் பண்ணேன். இந்த ஃப்ராக் முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் வாங்கி கற்றுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த ஃப்ராக்கு. ஏன்னா லப்பர் குவாலிட்டி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு மொக்கையாக இருக்கும். மற்ற ஃப்ராக்கை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடிக்கு ரிசல்ட் எல்லா ஃப்ராக்கு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் கிடைக்க எனக்கு ரிசல்ட்டே கிடைக்கல அப்படின்ற போது பட்சத்துல ஜம்ப் ஃப்ராக் யூஸ் பண்ணலாம். ஓரளவுக்கு அது ரிசல்ட் கொஞ்சம் டெய்லாக இருக்கனால கொஞ்சம் புதுச்சு ஆக்ஷன் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஜம்ப் ஃப்ராக் யூஸ் பண்ணால் அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டரில் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்கன்னா மீன் இருக்குது, தண்ணி கீழே மீன் இருக்குது எங்களுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா மீன் நம்ம கண்ணில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மீன் நம்மளை பார்த்த மாதிரி நிற்கும். அதனால் மீன் வந்து ரிட்டர்ன் போயிடும். அப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அடிக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் ஃப்ராக்கு இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்ளூர் மாதிரி இப்போ சினேக்கெட்டுக்கு விட்டுருப்பாங்க 1-2 ரீமெயின் கோட்டோஸ்ட்டுங்கிற ஒரு ஃப்ராக்கு. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது என்ன சாப்ளூர்னு தெரியல. நான் இப்போ ரீசெண்டாக இது வாங்கியிருந்தேன். ஆனால் இதை வச்சு என்னால் ஒன் டைம் எடுத்து போனேன். ஒரு கேட்ச் தான் பிடிக்க முடிஞ்சு. அதுக்கடுத்து எதுவும் செய்யலை. அதை வச்சு நான் கசான் போட்டேன். இந்த மாதிரி சாப்ளூர் வாங்கி ட்ரை பண்ணேன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது கொஞ்சம் ஆக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக வருமா, அதனால கொஞ்சம் ஆக்ஷன் கிடைக்க மீன் மாட்டா ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ராக் போட்டாலும் அடிக்கும், எப்படினாலும் அடிக்கும் மீன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 ரூபா ஃப்ராக் போட்டாலும் அடிக்கும், 150 ரூபா ஃப்ராக் போட்டாலும் அடிக்கும். அதெல்லாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கம் ஃப்ராக் இது பார்த்தீங்கன்னா 10 கிராம் வெயிட். இது பார்த்தீங்கன்னா நான் முதல் வாங்கினேன். இதான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் அந்த ஃப்ராக்கு. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா. இதில் அப்பர் குவாலிட்டி ஊக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும். ஆனால் இதில் வந்து எல்லா சைஸுமே மாட்டோம் இந்த ஃப்ராக்ல. ஏன்னா பாடி சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக இருக்கனால சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அப்படியே நல்லா ஊக்காகும். இதில் நான் பிடிச்சிருக்கேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு இது வாங்கின காசுக்கு மேலே அதிகமாக மீன் பிடிச்சாச்சு. இது ஒரு நல்ல ஃப்ராக் தான். இதுவும் ஸ்கம் ஃப்ராக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். கனிஷ் டேக்கல்ஸ்ல வாங்கினது. இது வந்து இந்த கிறிஸ்துமன் ஃப்ராக்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு காம்போல முக்கியமாக வைக்கிறாங்கன்னா டேஸ்டிங் டிஸ்டன்ஸுக்கு ஒரு காற்றை கிழிச்சிட்டு கிடைக்கும். அப்போதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ புதுசாக வராளுக்குலாம் இதெல்லாம் நல்லா செட் ஆகும் இந்த ஃப்ராக்கு. ஆனால் இப்போ யாருமே இந்த மாதிரி ஃப்ராக்லாம் வாங்கி ட்ரை பண்ணுறதில்ல. ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் வச்சஸ் ஃப்ராக்லாம் நிறைய பேர் வாங்கி ட்ரை பண்ணுறீங்க. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் மீன் பிடிச்சிருந்துருக்கேன். இது ஒரு நல்ல ஃப்ராக் தான். இது பார்த்தீங்கன்னா வெறும் 180 ருபீஸ் தான் வரும். 180 ருபீஸ்லேருந்து 150 ருபீஸ் வரைக்கும் வரும் இந்த ஃப்ராக்கு. இதுவுமே ஒரு நல்ல ஃப்ராக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரிசல்ட்டடாக ஃப்ராக் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹவாஸ் ஃப்ராக் சொல்லியிருப்பேன். இந்த ஜம்ப் ஃப்ராக்ல யூஸ் பண்ணால் ஓரளவுக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்குன்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னர் வச்சஸ் ஃப்ராக்கு டபுள் ஸ்பின்னர் ஃப்ராக் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பபுள் ஆக்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அப்போ பார்த்தீங்கன்னா மீன் ஓரளவுக்கு கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் டபுள் ஸ்பின்னர் ஃப்ராக்கு. இதுவுமே நல்லா ரிசல்ட். இது வந்து வைப்பர் ஃப்ராக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 390 ருபீஸ் வரும். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே நாங்கள் மீனே பிடிக்கல. ஏன்னா சும்மா தான் தெரிஞ்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா இந்த சாதாரண லோக்கல் ஃப்ராக் இது வந்து 100 ரூபா ஃப்ராக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 390 ரூபா ஃப்ராக்கு. இப்போ நேற்று இந்த ஃப்ராக்கை தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒன்றுமே பிடிக்கல. இப்போ இந்த ஃப்ராக்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மீன் கிடைச்சிச்சு. நான் இதை யூஸ் பண்ணுறேன், இதில் மீன் மாட்டல. அப்போ என்ன அர்த்தம்? எதுவுமே கிடையாது. ஃப்ராக்ல வந்து நம்ம மீன் அதிகமாக இருந்தால் எந்த ஃப்ராக்ல வேணா அடிக்கலாம். இப்போ நேற்று இந்த ஃப்ராக்ல சுத்தமாக மீனே அடிக்கல. அதுக்கு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும். அதனால ஃப்ராக்கு எப்படி பார்த்தீங்கன்னா ஊக்கு நல்லா இருக்கா, லப்பர் குவாலிட்டி நல்லா இருக்கா, இது மட்டும் தான் பார்த்து வாங்கணும். மத்தபடிக்கு அதில் எவ்வளோ மீன் பிடிக்கிறோம் அப்படின்லாம் அது சொல்ற காசுக்கு மீன் பிடிக்கணுமா மத்தபடிக்கு வேற இல்லை. ஃப்ராக் வந்து எல்லா ஃப்ராக்குமே மோஸ்ட்லி நல்லா ரிசல்ட்டான ஃப்ராக் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட்மேட் ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஞ்சம் இந்த ஃப்ராக் இதெல்லாம் ஹேண்ட்மேட் ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் டெய்ல் வச்ச ஃப்ராக்ல ஹேண்ட்மேட் ஃப்ராக். இப்போலாம் டெய்ல் வச்ச ஃப்ராக் யாருமே யூஸ் பண்றதில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாமே ஸ்பின்னர் ஃப்ராக் தான் யூஸ் பண்றீங்க. இதுவும் நல்ல ரிசல்ட்டான ஃப்ராக் தான். லப்பர் குவாலிட்டி சாஃப்டா இருக்கும். ரெண்டுமே ஹேண்ட்மேட் ஃப்ராக் தான். ஹேண்ட்மேட் ஃப்ராக்லையும் அதே நீண்ட அடிக்கும், சாதாரண லப்பர் குவாலிட்டியும் அதே நீண்ட அடிக்கும்.
ஏன்னா சாதாரண ரப்பர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாலே அதில் ஓரளவுக்கு கிழிஞ்சிடும். ஆனால் இது கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் கிளியாது. கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கனால இதோட லாங் லைஃப் இதை கொஞ்சம் வச்சுக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும் ஒரு ப்ராக்லையும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 7 கிராம் ப்ராக்கு சிஎம்எக்ஸ்ல கராக்குன்னு சொல்லிட்டு இது செம்ம ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வர எல்லா ஸ்பின்னருமே இந்த மாதிரி எல் ஸ்பின்னர் டைப்ல தான் வருது. இல்லைன்னு தெரியல, அது வந்து இப்போ வர எல்லா ப்ராக்குமே இந்த மாதிரிலாம் வருது. இதோட ரப்பர் குவாலிட்டி செம்மையா இருக்கும், ஊக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மீன் கம்மியாக இருக்க இடத்துல ஓரளவுக்கு சின்ன சைஸ் ப்ராக் யூஸ் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு எப்பயாச்சும் ஒரு 1-2 ஸ்ட்ரைக் வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்கலாட்டும் அதே சின்ன சைஸ் ப்ராக் யூஸ் பண்ணும்போது அதே ரிசல்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால சின்ன சைஸ் ப்ராக் யூஸ் பண்ணுங்க. நல்லா கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் பழகினதுக்கப்புறம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டிருந்தீங்க கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்கல, அது என்ன எதுக்கு அப்படிங்கலாம் கேட்டிருந்தீங்க. அது பார்த்தீங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ராடு மேட்ச் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ரீல் அதுக்கு தக்கன மேட்சிங் இல்லாமல் இருந்தால் ஒரு கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்காது. இல்லாட்டி லைன் எல்பி கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நிறைய இது இருக்கு. அதை நீங்கள் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ராடு சிமானோ எஃப்எக்ஸ் 6.6 ஃபீட் ராடு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 கிராம் ப்ராக்கு, 15 கிராம் வெயிட் இருக்கும். இது வந்து ஒரு 15 கிராம் இருக்கனால ஓரளவுக்கு கேஸ்டிங் பண்ண முடியும். லைன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ராடன்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ராடன்ட்ரில் மேட்ச் இல்லாமல் இருக்கனால கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் அவ்வளோவா கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா சிமானோட 3000 ரீல். இதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கைடு இந்த ரீல் பார்த்தீங்கன்னா சின்ன ரீலாக தான் இருக்கும். சும்மா 3000 ரீல். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரீல வச்சீங்கன்னா இந்த ஹேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கனால இங்கேருந்து இப்படி ஹைட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும். இதோட 6 ஃபீட் ராடு இதெல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கைடு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கனால இது வந்து லைன் அவ்வளோ சீக்கிரம் கிராஸ் ஆகி போகாது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே உரசிக்கிட்டு இருக்கனால அவ்வளோவா கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் இருக்கும். லைன் பார்த்தீங்கன்னா திக்னஸ் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் கிடைக்காது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணுற லைன் பார்த்தீங்கன்னா சேராக்கில் 26 எம்எம்ல 26 எஃப்எம்னு 34 எல்பின்னு நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஒரு லோ ப்ரைஸில் தான் ப்ரைட் லைன் வாங்குவேன். இது பார்த்தீங்கன்னா சேராக்கில் ஒரு 250 ரூபா ப்ரைட் லைன் தான். ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாமே இப்போ வாங்கி கொள்ளனா லைன் வாங்கி ஃபுல்லாமே ஒரு சூழல் தான் இருக்கான். இதெல்லாம் இன்னும் அங்கேயும் பிடிச்சிட்டு இருக்கேன். நல்லா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அவ்வளோ சீக்கிரமாக கரெக்டாக பரி இப்போ என்கிட்ட இருக்க கலெக்ஷனில் ஒரு ஏதாச்சும் ஒரு 4-5 ஃப்ராக் வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாச்சும் மீன் கிடைக்கிறானு நாங்கள் ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு குட் சைஸ் கிடைக்கும். இப்போதான் முதல் மீன் பிடிச்சோம். நல்ல ஒரு குட் சைஸ் மீன், ஒரு 1/2 kg வரும். எப்படி பிடிச்சிச்சு வரு வந்து இது கிடையாதுப்பா. முடிச்சிடும் விரட்டி வந்துச்சுல. அவ்வளோதான். நீ சத்தியமாக வேஸ்ட்டு. நீ அவ்வளோதான்.
மாதிரி எங்கிட்ட ஒன்று நினச்சில சென இன்னொன்னுடக்கா இல்லை செனன்றது சரியான பீஸுண்ணா. அப்படியே ஒரு சரியான சைஸு. அப்படியே ஒரு போட்டோ ஒன்று எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீன் பிடிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப ஓவர் அடிக்கிறனால இப்போ சரியாக எங்கேயும் மீனை பிடிக்க முடியல. எந்த ஸ்பாட்டுன்னு இப்போ போகிறோம், டயர்டாகிடுறோம். கேமரா மீன்லாம் கூப்பிட்டு போனோம்னா அவரெல்லாம் கத்திடுறாரு நம்மளை பார்த்து. நான் வந்தாலே அலறாரு அவர். என்ன செய்யறேன்னு தெரியல. வீடியோ எடுக்க ஆள் இல்லைனால சரியாக வீடியோ எடுக்க முடியல. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், ஒரு 2-3 ஃப்ராக்லாம் தான் மீன் பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு 2 ஃப்ராக் ட்ரை பண்ணோம். பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ராக்குமே மோஸ்ட்லி ட்ரை பண்ணி பார்த்தோம், எதுலையுமே மீன் கிடைக்கல. அதனால் மீன் ரிசல்ட் நல்லா இல்லை அப்படிலாம் சொன்னோம்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பாட்டில் ஒரு ஃப்ராக்கில் ரிசல்ட் இருக்கும், மறுநாள் இன்னொரு ஸ்பாட்டில் அது ரிசல்ட்டு அன்னைக்கு வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் அன்னைக்கு எனக்கு டே பொறுத்தா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ 2 மீன் பிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஃப்ராக்கை பற்றி நல்லா டீச்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ முடிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.